சிறப்பு விருந்தினர் அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்கு நசரேத் இல்ல தலைவி டாக்டர் சிஸ்டர் ரெஜி அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கின்றேன். நினைவு பரிசினை வழங்க எம் பள்ளி கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் இசபெல்லா ராஜகுமாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Louis Brito, Director and Secretary, Kalai Kaveri College of Fine Arts, Trichy, to join us today in between his busy schedule. It's our immense pleasure to invite Reverend Father on stage to deliver his felicitation speech. அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியை நடத்துகின்ற அருட் சகோதரிகளே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பிளாசம்ஸ் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, மாநில தலைவி அருட் சகோதரி அவர்களே, மற்றும் இவ்விழாவுக்காக வந்திருக்கக்கூடிய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, இந்த சிறப்பு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களுடைய அன்பான பெற்றோரே, கல்லூரியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த மாலை பொழுதில் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நிறைய தொலைபேசிகள் வந்து கொண்டே இருந்தன, ஆனால் ஒன்றையும் நான் எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த பிள்ளையினுடைய நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக. இவருடைய திறமைகளை மிக அற்புதமாக வெளிப்படுத்தினார்கள். சிறப்பாக நான் மிகுந்த என்ஜாய் பண்ணி பார்த்தது என்னவென்றால், இந்த பஸ்ஸில் போனாங்க பார்த்தீங்களா, அதுவும் போட்டில் போனது அப்படியே நிஜம் போலேயே கடலில் பயணித்த மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸ். கங்க்ராச்சுலேஷன் டியர் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்களுக்கு எதை வச்சா இந்த மேடையில் நல்லா பிரம்மாண்டமாக செய்ய முடியும்னு சொல்லி பார்த்து அழகாக அந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்கீங்க. யோகா அருமையாக இருந்தது. யோகா இந்த பிள்ளைங்க சொன்ன உடனே அது என்ன ஆசனம்னு டக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஆசனத்தை செஞ்சு காமிச்சாங்க. எக்ஸலண்ட். அதுபோல் ஆப்ரிக்கன் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், எல்லா டான்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லாத்தோட முத்தாய்ப்பாக அந்த ஆண்டறிக்கை இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ நிகழ்ச்சிகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்திருக்கிறது என்பது நினைக்கும்போது கல்லூரியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு கல்லூரியில், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. நாங்களும் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கல்லூரியை மிஞ்சுகின்ற அளவுக்கு இந்த பிளாசம்ஸ் பள்ளியினுடைய நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் இவ்வளவு இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சுற்றுலா அழைத்து சென்றார்கள். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. கல்லணை என்று நினைக்கிறேன். கல்லணைக்கும் அது பறவைகள் சரணாலயத்துக்கும் பூங்காவிற்கும் இந்த பிள்ளைகளை அழைத்து சென்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருப்பது உண்மையிலேயே பாட்டுதற்குரியது. அன்பான பெற்றோரை, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். பைபிளிலே புதிய ஏற்பாட்டில் யோவான் 9வது பிரிவு 3வது இறை வார்த்தை, அந்த நற்செய்தியிலே இயேசுவிடத்தில் வந்து கேட்பார்கள், கண் பார்வையற்ற ஒருவரை அழைத்து வந்து, இவன் கண் பார்வை பிறவியிலேயே பார்வையற்று இருக்கிறானே, இது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவிடத்தில் கேட்பார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுவார், இவன் பிறவியிலேயே கண் பார்வையற்று இருப்பது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, மாறாக இறைவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இவர் இவ்வாறு பிறந்திருக்கிறார் என்று சொல்வார். அதுதான் இயேசு சொன்னது. இப்படி சிறப்பு குழந்தைகளை பார்க்கும்போது நாம் என்ன மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட மாட்டார்கள். சிறப்பு குழந்தைகள் சிறப்பான பெற்றோருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுவார்கள். எல்லா பெற்றோருக்கும் இந்த குழந்தைகளை கடவுள் கொடுக்க மாட்டார். இந்த குழந்தைகளால் அவர் மகிமை அடைய வேண்டும் என்பதற்காக, அவர் புகழ் அடைய வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். யாரிடத்தில் கொடுத்தால்
நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று அவர் ஒரு சில பெற்றோரை தான் தேர்ந்தெடுப்பார். அவர்களிடத்தில் இந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறார். எனவே பெற்றோர்களே, நீங்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். இந்த குழந்தைகளை முன்னிட்டு கடவுள் உங்களை சிறப்பாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர்களால் தான் அவர் மகிமை அடைகிறார் என்று நான் நம்புகின்றேன், நாம் நம்புகின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு விழாவிலே இந்த குழந்தைகளுடைய பெற்றோர் இவ்வளவு ஆர்வத்தோடு பள்ளிக்கு நாள்தோறும் நான் சிஸ்டரிடம் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார்கள், 6 வயது வரை, 2 வயதிலிருந்து 6 வயது வரை உள்ள பிள்ளைகளுடைய பெற்றோர் இங்கேயே இருப்பார்களாம், கூடையே அந்த பிள்ளைகளோடு. மற்ற பெற்றோர் தான் விட்டு சென்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போ எவ்வளவு நேரத்தை இந்த குழந்தைகளுக்காக பெற்றோரும் சேர்ந்து ஆசிரியர்களோடு அருட்சகோதரிகளோடு அவர்களும் செலவழிக்கிறார்கள் என்று நினைக்கும்போது அந்த பெற்றோரை நான் மனதார வாழ்த்துகின்றேன். இந்த குழந்தைகளுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு பொலிவை, ஒரு சந்தோஷத்தை நாம் எல்லோரும் பார்த்தோம் அல்லவா? இவங்களில்தான் கடவுள் இருக்கிறார். கடவுளை எங்கும் நாம் போய் திருத்தலங்களிலே தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் இவர்களிடத்தில் இருக்கிறார். எனவே இது போன்ற இந்த குழந்தைகளை நாம் மகிமைப்படுத்துவோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நிச்சயமாக கடவுள் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் எல்லோருமே கடவுளுடைய குழந்தைகள். நாம் எந்த மதத்திலும் இருக்கலாம், இந்துவோ கிறிஸ்துவரோ முஸ்லீமோ அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ, எந்த மதத்திலோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நாம் எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லோருமே அவருக்கு முக்கியமானவர்கள். எனவே ஒருவர் மற்றவரை இப்படி நாம் பாராட்டி உற்சாகப்படுத்துவோம். குறிப்பாக இப்படிப்பட்ட குழந்தைகள் மீது கருணை கொண்டு இவர்களுக்காக இவ்வளவு சிறப்பாக பள்ளியை நடத்துகின்ற ஹோலி கிராஸ் அருட்சகோதரிகளை மனதார வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்மால் முடிந்த உதவிகளை அருட்சகோதரிகளுக்கு கொடுப்போம். மென்மேலும் இந்த பள்ளியும் கல்லூரியும் அவளை சார்ந்திருக்கிற அனைவரும் வளர வாழ்த்துகின்றேன். என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அருட்சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கூறி அமர்கின்றேன். God bless you. Thank you, Father, for your inspirational words.